அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் டார்கெட் சேவிங்ஸ் அதை பற்றின ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுற அல்லது ரொம்ப வருஷமாக நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுற ஒரு பொருளை நம்ம வாங்குறதுக்கான ஒரு ஐடியா தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பைக் வாங்குறதுக்கோ அல்லது ஒரு வீடு வாங்குறதுக்கோ, ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கோ, இல்லை வாஷிங் மிஷின், இப்படி எந்த பொருள் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது, வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் இப்போ வரைக்கும் வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அது நிறையா பொருள் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே கூட எழுதிக்கலாம். பேஸ்ட் ஆன் த ப்ரையாரிட்டி அண்ட் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய அண்ட் அது நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கக்கூடிய பொருளை நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜு இல்லாத வீடு பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாதவங்களாக இருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் உங்களுடைய டார்கெட்டில் எழுதி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி பார்த்தா, பைக்கை தான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இப்போது பைக்கை எடுத்துக்கிட்டால் அதுக்கான பட்ஜெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 2 lakhs அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். 2 lakhsங்கிறது கூடலாம் குறையலாம், உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கம்ஃபர்ட் தேவைன்னா கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பைக்கை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மைலேஜ் எனக்கு ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மைலேஜ் நிறையா தர மாதிரியான ஒரு வண்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பொருள் எல்லாம் நிறையா வச்சுக்கிறதுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வண்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த வண்டியுடைய அமௌண்ட், பட்ஜெட் அமௌண்ட் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கணும். அப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் ஆல்ரெடி இருக்குது, ஒரு 10,000 இருக்கலாம், 5,000 இருக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை எழுதிக்கலாம். இல்லை ஒன்றுமே இல்லாட்டினா கூட நம்ம நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சில பிளானிங்ஸை போடலாம். இப்போ நான் டார்கெட் டைம் 1 year அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னா, 1 yearல் டோட்டலாக 12 months இருக்குது. வீக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தா 52 weeks இருக்குது. அப்போது 1 yearல் நான் 2 lakhs சேவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நான் ஒவ்வொரு மாதமும் 17,000 rupees அப்ராக்சிமேட்டாக சேவ் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லையா, வீக்லி சேலரி வாங்கக்கூடியவனாக இருக்கேன் அப்படின்னு நினச்சா 3,900 rupees per week நம்ம சேவ் பண்ணியே ஆகணும். 1 yearக்குள்ளே நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்டா. இல்லை என்னோடய சேலரி இந்த அளவுக்குலாம் இல்லை, 17,000 எடுத்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லி நினச்சா 2 yearsஆக நம்ம அந்த டார்கெட் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 yearsனால் அந்த 2 lakhs 24 monthsக்கு நம்ம சேவ் பண்ணணும். 8,500 per month நம்ம எடுத்து வச்சோன்னா அந்த 2 lakhs ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப ஈஸியாகவே சேர்ந்துடும். அப்படி இல்லையா, 104 வாரம் நமக்கு இருக்குது. ஒவ்வொரு வாரமும் 2,000 ரூபாயை நம்ம எடுத்து வச்சோன்னா கூட 2 வருஷத்தில் நம்மளால் அந்த 2 லட்ச ரூபாய் அப்படிங்கிற டார்கெட்டை அடைஞ்சிட முடியும். நான் இதில் அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் கூட தான் வரும், அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போது அதுவும் என்னால் முடியாது அப்படின்னா 3 years டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 years டார்கெட் எடுத்துக்கிட்டோன்னா 2 lakh அப்படியே நம்ம 3 yearsனால் 36 months வரும். 36 monthsக்கு ஒவ்வொரு மாதமும் 5,600 rupees நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டினா வீக்லி சேலரி வாங்கக்கூடியவங்களாக இருந்தால் 1,300 rupees per week எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி எடுத்து வைக்கும் போது ரொம்ப இலகுவாகவே நம்மளால் அந்த ஒரு 2 lakh அப்படிங்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட முடியும். ஆனால் இதில் இன்னொரு ஐடியாவுமே நான் சொல்லணுன்னா, 2 years 3 years அப்படிங்கிற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம அதை காசாகவே வச்சிடலாமல் நம்ம கோல்டு காயினாக மாற்றி வைக்கிறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 yearனா 1 yearக்கு டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை அந்த 330 daysல வாங்கினதுக்கப்புறமா உடனே விற்றோன்னா கூட அதில் நமக்கு பெனிஃபிட் வரதான் செய்யும். டிஜிகோல்டில் எப்படி ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் குறைவான அமௌண்ட்லேயே அதிகமான கோல்டு சேர்க்குறது அப்படிங்கிறதுக்குமே நான் வீடியோ போட்டிருக்க தான் செய்கிறேன், ஷார்ட்ஸில் கூட இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி கூட நம்ம ஈஸியாக கோல்டு காயின் வாங்கிட்டு அதை உடனே செல் பண்ணோன்னா கூட நமக்கு நம்ம சேர்த்த அமௌண்ட்டை விட கொஞ்சம் கூட தான் வரும். அதே 2 yearsங்கும் போது கோல்டு ரேட்டுடைய ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகும், அதாவது கோல்டுடைய ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் கொஞ்சம் முன்னாடியே அந்த 24 monthsக்கு முன்னாடியே கூட அந்த டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். அதே போல் தான் 3 yearsக்குமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதன் வழியாக கூட இந்த அமௌண்ட்டை ஈஸியாக டார்கெட் பண்ணிட முடியும். பெர் மந்த் நான் 5,600 ரூபாய் கண்டிப்பாக டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கூட சேர்க்கலாம். இல்லைனா வாரத்துக்கு நான் 1,300 ரூபாய் சேவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சேவ் பண்ணலாம். ஏன்னா காசாக வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக அது கரைஞ்சிடதான் செய்யும். அதுவும் காசாக வச்சுருக்கும் போது நம்மளே அறியாமல் பல செலவுகள் நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சரி, இப்போதைக்கு இதை செலவு பண்ணிடுவோம், நம்ம அப்புறமா அந்த இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். இதே நம்ம அந்த டிஜிகோல்டில் போட்டு வச்சுட்டோன்னா அதை எப்படியும் நம்மளால் எடுக்க முடியாது. எப்படியே 330 days நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே நாம் அதை பக்காவாக சேவ் பண்ணிக்கிட்டே வருவோம்.
ஆக்சுவலி இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேயே ஒரு ஏடிஎம் கார்டு இல்லாத, அப்புறம் அதில் நீங்கள் வந்து ஜிபே வச்சில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் கூட நீங்கள் போட்டுக்கிட்டே வரலாம். ஆனால் அதனால் அந்த அமௌண்ட் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. அதை விட நீங்கள் டிஜிகோடில் போட்டு வைக்கிறது ரொம்ப சேஃப். அதில் போட்டு வைக்கும் போது கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களையா பார்த்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.